நிறைய எஜுகேட்டடான பீப்புள் தான் நிறைய பேர் இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு ரூமர்ஸான வீடியோஸ் எல்லாம் நம்ப மாட்டாங்கன்னு நினைச்சேன். பட் நீங்களே நம்புற அளவுக்கு உண்மையா பேசுறாங்கன்னு தெரியுது. சோ எக்ஸ்டென்ஷனால பிரேக்கேஜ் ஆகுது அப்படிங்கிறது முற்றிலுமா பொய் தான். அப்போ ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்றவங்களே இந்த மெத்தட் பண்ணா ஃபாலோ ஆகும்னு எப்படி சொல்லுவாங்க? ஒரு ஃபிக்ஸிங்லயா ஹேர் ஃபால் ஆகும்? குவாலிட்டி இல்லாத ஹேர் இருந்துச்சு. அதே மாதிரி நீங்க டூ வீலர்ல ஸ்பீடா போகும்போது ஓப்பன் ஹேர் விட்டுருக்கீங்க. உங்க ஹேரை புல் பண்ற மாதிரி ஏதாவது ஒர்க் பண்றீங்க அப்படின்னாதான் ஹேர் ஃபால் ஆகும். பிரேக்கேஜ் எக்ஸ்டென்ஷனை சுத்தி நான் இது பண்ணிருக்கிறதுல பிரேக்கேஜ் வேணா ஆகலாம் இல்ல, அவ்வளோ அது கெமிக்கலா இருந்தா கூட, அவ்வளோ அது ஹீட்டா இருந்தா கூட. பட் நான் போடுறது 100 ஹீட் மட்டும்தான். பிசினஸ பிரேக் பண்ணணுங்கிறதுக்காக எதை வேணாலும் சொல்லாதீங்க. இது பிசினஸ்க்கு பண்ற தொழில் நியாயமே கிடையாது. உங்களோட டேலண்ட்டை சொல்லி நீங்க கண்டிப்பா பிசினஸ் பண்ணுங்க. எல்லா எக்ஸ்டென்ஷன் மெத்தடும் 1 by 1 கண்டிப்பா இந்தியாவுக்கு வந்திருக்கு. எல்லா கண்ட்ரிலையும் எதோ கண்டுபிடிக்கும் போது புதுசு புதுசா ஒரு மெத்தட் வருது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை பண்ணிட்டு மத்தது எல்லாமே கஷ்டமான ஒர்க்கை இது போடாதீங்க, முடி கொட்டும் அப்படின்லாம் சொல்றீங்கன்னா உங்க முட்டாள்தனத்தை மட்டும்தான் இங்க காட்டுது. உங்ககிட்ட அந்த அளவுக்கு குவாலிட்டியான ஸ்டாஃப் இல்லைங்கிறத மட்டும்தான் காட்டுது. ஸோ கேப்சூல் 100% பெர்ஃபெக்ட் மட்டும்தான். இல்லைன்னா எல்லா கண்ட்ரிலையும் பண்ண மாட்டாங்க. அதை விட ஒரு மெத்து சொல்லியிருக்காங்க பாருங்க, கூலிங் கண்ட்ரில தான் க்ளூ யூஸ் பண்ணணும். அப்போ எக்ஸ்டென்ஷன்ல வர டிப்புக்கு என்ன யூஸ் பண்றீங்க? க்ளூ இல்லையா? வேற ஏதாவதா? தேங்க்யூ சோ மச்.